மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் பாருங்கள் ஒரு பூண்டு எடுத்து பெரிய பூண்டாக எடுத்து நான் உரித்து வச்சுருக்கேங்க. அதை மிக்சியில் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 6 வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டுங்க, அதையும் போட்டுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 2 இதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கூட அப்படியே இந்த புதினா தலையும் போட்டுக்கலாங்க. இந்த க்ரீன் சில்லி மட்டன் பிரியாணிக்கு இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த சோம்பையும் நான் எடுத்து போட்டுக்கிறேங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். க்ரீன் சில்லி மட்டன் பிரியாணி 1 கப்பு, இதில் 1 கப்பு ஆயில் ஊற்றிட்டேங்க. ஒரு 5-6 ஸ்பூன் இருக்குங்க. இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, 2 ஏலக்காய் அப்படியே போட்டுடலாங்க. பொரியிட்டுங்க. இப்போ இது நல்லா பொரியுதுங்க. நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் இருக்கலைங்க, அதை அப்படியே கொட்டிக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் அப்படியே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக அறுத்தது போட்டுக்கலாங்க. அப்படியே தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளியாக அறுத்து வச்சதை போட்டுக்கலாங்க. பூண்டு பல் ஒரு 4 பல் போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளியெல்லாம் மட்டன் போட்டுக்கலாங்க. மட்டன் நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேங்க. போட்டுட்டு உப்பு, கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ இது நல்லா பெரட்டி விடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் 1 டம்ளர் அரிசி சீரக சம்பா அரிசி எடுத்து நான் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. 1க்கு 2 தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. 1க்கு 1.25 கூட ஊற்றிக்கலாங்க, வித விதையாக வேணும்னா. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2 ஊற்றுறேங்க. மட்டன் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதனால் 2 ஊற்றிட்டு நம்ம மூடி வைக்கலாங்க. நல்லா வேகட்டும். வெந்தத அரிசி போடலாம். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விடலாங்க. அப்படியே வேகட்டுக்கு மூடி வைக்கலாம். இப்படி பிரியாணி முக்காப்பதம் இருக்கும்போது நம்ம நெய் ஊற்றிக்கணுங்க. நெய் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்குவாங்க. நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஊற்றுறேங்க. அப்படியே லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே கிளறி சிம்மில் தம் கட்டிடலாங்க. அப்படியே கட்டிடலாங்க. அடுப்பை சிம்மில் போட்டுடலாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. டேஸ்ட்டு பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா